கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் புகார் அளிக்க வந்த புகார்தாரர்களிடமே மோசமாக பேசிய தலைமை காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக சற்று முன்னர் வந்த செய்தி தெரிவிக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயசுராஜ். ஜெயசுராஜ், வணக்கம். தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையின் பின்னணி என்ன? சம்பந்தப்பட்ட காவலர் மேல என்னென்ன புகார்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ஒசூர் அருகே அஞ்செட்டி அருகே உள்ள அந்த மாவனட்டி கிராமத்தை சேர்ந்த சிறுவன் கடத்தல் சம்பவத்துல ஏற்கனவே பாத்தீங்கன்னா அஞ்செட்டி போலீசார் விசாரணை நடத்தி 2 வாலிபர்கள் அந்த ஒரு காதலி ஒரு சிறுமி உட்பட 3 பேரை கைது பண்ணிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி அந்த புகார் கொடுக்க வந்தவர்களிடம் பேசிய அந்த தலைமை காவலரையும் எஸ்பி ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்துள்ளார். இது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்கதுரை கூறும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாவனட்டி கிராமத்தை சேர்ந்த சிறுவன் அந்த காணவில்லைன்னு சொல்லி அன்னைக்கு 2ஆம் தேதி 10:30 மணிக்கு தான் போனில் மட்டுமே புகார் கொடுத்திருக்காங்க. உடனடியாக அன்று இரவே நாங்க அவங்க குற்றம் சாட்டப்பட்ட 2 வாலிபர்களிடம் பிடித்து விசாரணை நடத்தினோம். ஆனா 8 மணிக்கே அந்த சிறுவனை கொலை செய்திருக்கிறார்கள். ஆனா அந்த வாலிபர்கள் விசாரணை நடத்தும் போது எதுவுமே சொல்லல. அவங்கள நான் பார்த்ததாக தான் சொன்னாங்களே தவிர அதுக்கு மேல எதுவுமே சொல்லல. அதனால இரவு நேரம் என்பதால் விசாரிக்க முடியவில்லை. ஆனா மறுநாள் தீவிர விசாரணை நடத்தி அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட வாலிபர்கள் 2 பேரு, அதே போல அவங்க காதலி அப்படின்னு சொல்லி 3 பேரை கைது பண்ணோம். அதே நேரத்துல எங்கேயுமே போலீசார் அலட்சியமாக செயல்படவில்லை. இது தொடர்ந்து இப்ப அந்த காவல் நிலையத்துல புகார் அளிக்க வந்தவர்களிடம் நீ பெரிய கோடீஸ்வரனா இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க அப்படின்னு சொல்லி தலைமை காவலர் அலட்சியமாக பதில் கூறியதாக அந்த சிறுவன் ரோஹித்தோட தந்தை நிருபர்களுக்கு எல்லாம் பேட்டி அளிச்சிருந்தாரு. இது சமூக வலைதளங்களையும் தொலைக்காட்சிகளிலும் வைரலானது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை அவர்கள் பாத்தீங்கன்னா இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட தலைமை காவலர் அஞ்செட்டி காவல் நிலையத்தில் பணியை புரிந்து சின்னதுரையை ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். இதுதான் தற்போதைய தகவல். நன்றி ஜெயசுராஜ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.